வீடியோல நாம பார்க்க போறது பியல் கல்ச்சர் இன் ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமிக் ஜுவாலஜி. பியல் கல்ச்சர், பியல்னா என்னது? முத்து. ஸோ முத்து எந்த கலர்ல இருக்கும்? ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஸோ ஒயிட் கலர், அப்புறமா என்னது, ரவுண்டு ஷேப்ல தானே இருக்கும். அதாவது குளோபுலார்னா உருண்டையா இருக்கும், ஷைனிங்கா இருக்கணும், ஷைனிங்கா இருக்கும். கான்க்ரீஷன், அதாவது கான்க்ரீஷனா ஹார்டா இருக்கும். அண்ட் அதை இது எதுக்குள்ள வருது? சிப்பிக்குள்ள. சிப்பி என்னன்னு சொல்லுவோம்? ஆயிஸ்டருக்குள்ள தான் வளருது. ஸோ பியல் ஆயிஸ்டர்ன்றது வந்து ஒரு செடென்ட்ரி அனிமல். செடென்ட்ரின்னா ஒரே இடத்துல இருக்கும், அவ்வளோவா மூவ் ஆகாத அனிமல். ஸோ இந்தியாவில் இது ஃபர்ஸ்ட் டைமாக கல்ச்சர் பண்ணாங்க 1973 தூத்துக்குடியில் இதை கல்ச்சர் பண்ணாங்க. ஸோ பியல் ஆயிஸ்டர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கோஸ்ட்லேயும் கல்ஃப் ஆஃப் கட்ச்லேயும் அதிகமாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஹை குவாலிட்டி, அதாவது ரொம்ப குவாலிட்டி நல்ல குவாலிட்டியானது பார்த்தீங்கன்னா பியல் ஆயிஸ்டர். எந்த ஜீனஸ் பார்த்தீங்கன்னா பின்டாடா அந்த ஜீனஸ்லேருந்து நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியான முத்து கிடைக்கும். ஸோ அதோட சலினிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30 பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான் இருக்கும். இந்த பியல் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ராஃப்ட் கல்ச்சர், லாங் லைன் மெத்தட் கல்ச்சர், இதெல்லாம் நான் வந்து ஃபிஷ் கல்ச்சர், அதாவது அக்வா கல்ச்சரில் காட்டியிருப்பேன் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மெத்தடில் இந்த பியல் கல்ச்சரை நம்ம பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் பை வால்வ் லாமிடியன்ஸ், இது வந்து ஆர்டிஃபிஷியல் பியர் கல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பியல் ஆயிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ஜஸ், ராக்ஸில், டெட் காரல்ஸ் இந்த பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்களா, அங்கெல்லாம் கூட நம்ம பியல் ஆயிஸ்டரை பார்க்கலாம். ஸோ அந்த பியல் பேங்க்ஸ்ன்னு கூட அவங்கள சொல்லலாம். ஸோ பியல் பெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டி பியல், அதாவது லிங்கா பியல், ரொம்ப காஸ்ட்லியான பியல். ஒரு மாதிரி இது வந்து ஒரு ப்ளூயிஷ் கலர், அதாவது அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும், அதுதான் லிங்கா பியல். அது பெஸ்ட் குவாலிட்டி எங்கே கிடைக்கணுமோ அந்த பியல் பெட்ஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பியல் ஃபார்மேஷன். ஸோ பியல் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லிவிட்டு அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சிப்பி, இதுதான் இந்த சிப்பி. அந்த சிப்பியோட வாய் ஓப்பன் ஆகும்போது ஃபாரின் பார்ட்டிக்கல் போய் உள்ளே சேர்ந்துடும். ஸோ அந்த ஃபாரின் பார்ட்டிக்கல் போய் சேர்ந்த உடனே அதன் மேலே வந்து எபிதீலியல் செல்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அது உள்ளே போக போக அதை சுற்றி வந்து எபிதீலியல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். அதாவது அந்த சலைவரி இதுதான் அந்த ஃபார்ம் ஆகிட்டே வந்து ஒரு ஹார்டு போர்ஷனாக மாறிடும். ஸோ இது மேலும் மேலும் வளர வளர சிப்பியால் அந்த உள்ள வந்து இதுவாகிட்டு சிப்பி இறந்துரும், முத்து வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் பியல் அண்ட் பியல் ஃபார்மேஷன். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா? இப்போ ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் ஆக்சிடெண்ட்டாக அந்த மேண்டல்னா வாய்க்குள்ளே போயிடுது, சிப்பியோட வாய்க்குள்ளே போயிடு மாட்டிக்குது, அதாவது ஆயிஸ்டரில். ஸோ அது வந்து ஒரு அந்த மேண்டலில் சுற்றி ஒரு எபிதீலியம், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன எபிதீலியல் வந்து செல் வந்து டெவலப் ஆகும். அந்த செல் வந்து பல லேயர்ஸாக ஃபார்ம் ஆகி ஒரு கான்க்ரீட் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமாக மாறிடும். ஸோ டிஃபென்சிவ் மெக்கானிசமாக மாறி நிறைய லேயரை ப்ரொடியூஸ் பண்ணும் மேண்டல். அண்ட் ஃபாரின் பார்ட்டிக்கல் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த டைம் ஆக ஆக அது வந்து அதிகமாக ரிப்பீட்டட் லேயர்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆக கால்சியம் கார்பனேட் வேறு டெபாசிட் ஆகி ஹார்ட் ஆகிடும். அப்புறமா முத்து வந்து பளபளப்பு கிளாஸின்னு நல்ல ஷைனியாக பளபளப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பெருசு ஆக ஆக அந்த சிப்பி இறந்துட்டு எது வெளியில் வந்துடும்? முத்து வெளியில். அதை நம்ம கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுக்கணும். ஸோ மேனுவலாக எடுக்கிறது வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பியல் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் பியல். ஸோ பியலில் பார்த்தீங்கன்னா வாட்டர், ஆர்கானிக் மேட்டர், கால்சியம் கார்பனேட் அண்ட் ரெசிடியூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வாட்டரோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 to 4%, ஆர்கானிக் மேட்டர் வந்து 3.5 to 5.9%, கால்சியம் கார்பனேட் 90%, அண்ட் ரெசிடியூஸ் சொல்கிறோம் இல்லையா 0.1 to 8%, 0.1 to 0.8%. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கலாம், புக்கின் கொஷினா. ஸோ குவாலிட்டி ஆஃப் த பியல். ஸோ இந்த பியல் வந்து வெவ்வேறு ஷேப் அண்ட் சைஸில் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் இது வந்து ஒயிட், க்ரீம், ரெட் ஆர் பிங்க் கலர்
இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒயிட் பியல் அண்ட் இது வந்து க்ரீம் ரெட் பியல் அண்ட் இன்னொன்று இருக்குது இங்கே ரெட் பியல் அண்ட் இது வந்து பிங்க் ரெட் பியல். ஓகே, பிங்க் ரெட் பியல். ஓகே, இந்த கலர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து ரெயின்போ கலர் ரவுண்டு ஸ்பெரிக்கலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் இந்த வந்து ரெயின்போ கலர் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கிறது. பெஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மெரைன் ஆயிஸ்டர்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி கிடைக்கும். அண்ட் ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு வேல்யூபிளான ஒன்று கிடையாது. ஸோ மெரைன் ஆயிஸ்டர்லேருந்து கிடைக்கிற முத்து தான் ஸ்பெஷல். அண்ட் மிஸ்ரா 1961 இதை நான் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.